ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பச்சை பயிறு தோசை. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு தோசைக்கு தேவையான 1 கப்பு பச்சை பயிறு, 1/4 கப்பு பச்சரிசியை 7லிருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சிருக்கிற அரிசி, 4 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, மாவு அரைச்ச உடனே தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து கல் காஞ்சதும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ தோசை மெலிசா வரணும்னா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு தோசை வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இது போலவே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ டேஸ்டியான பச்சை பயிறு தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.